கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இந்த நாள்ல கர்த்தர் உங்களோட கூட பேச விரும்புகிற ஒரு வார்த்தை என்னன்னா, உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 10:31. கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் நினைத்தருளப்பட்டது. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. நீங்க பண்ணுகிற ஒவ்வொரு தான தர்மங்கள், எத்தனையோ பேர் பசியா இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? ஆகாரம் கொடுத்திருப்பீங்க. எத்தனையோ பேர் உங்களிடத்துல வந்து உதவி கேட்டிருப்பாங்க, அவர்களுக்கு நீங்கள் ஒரு பொருளுதவி கொடுத்திருப்பீங்க. எத்தனையோ பேருடைய கஷ்டங்களுக்கு நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? ஒரு ஆறுதலா இருந்திருப்பீங்க. அல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல, இன்னொரு காரியத்தை நீங்க செய்யணும்னு சொல்லி கர்த்தர் இந்த நாள்ல விரும்புகிறார். அது என்ன காரியம் அப்படின்னா, சரீரத்தின் தேவைகளுக்காக நீங்க கொடுக்கிற உதவி மாத்திரம் அல்ல, இந்த கடைசி காலகட்டங்களில ஆண்டவரை அறியாத எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை கிடைக்காத எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நீங்க எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தையில நிரப்பப்பட்டு இருக்கிறீங்க. அப்படி நிரப்பப்பட்டு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, எத்தனை ஆத்துமாக்கள் பசியா ஆண்டவருடைய வார்த்தை கிடைக்காம இருக்கோ, அந்த ஆத்துமாக்களுக்கு எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி, அல்லேலூயா, இவர்தான் ஜீவனுள்ள தேவன், இவர்தான் உண்மையான கடவுள், மெய்யான தெய்வம் என்று நீங்க சொல்லும் பொழுது அந்த ஆத்துமா உயிரடையும். ஆமென். அந்த ஜீவ ஒளி உங்களிடத்துல கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தான தர்மம், ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னா, நிறைய ஆத்துமாக்களுக்கு சொல்ல போறீங்க. அல்லேலூயா. அந்த வாஞ்சையோடு இந்த நாளை நம்ம தொடங்குவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.